எருமை 140 வந்துட்டு இருக்கேன்டா. அடிபட்டினா அம்மாவாசை உடைக்கிற பூசணியா மாதிரி தெரிச்சிருப்ப. நிக்கிற கார்ல 140 கிலோமீட்டர் வேகத்துல வந்த ஒரே ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. இப்படி போனீங்கன்னா கத்துக்கிறதுக்கு 20 வருஷம் ஆயிடும். துளசி என்னடா இவ்வளவு வேகமா போற உள்ள? போற வேகத்தை பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வழக்கம் போல என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேட்போம். தல்றா. அம்மா துளசி. அறிவு கட்டவனே. இருடா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? சூப்பரா இருக்கேம்மா. சரி, உன்னோட ட்ரிப் எப்படி இருந்தது? நாங்க செம்மையா என்ஜாய் பண்ணோமா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேம்மா. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டா என் செல்லம். தேங்க்யூம்மா. சரி துளசி, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லலான்னு இருக்கேன். முதலாளி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு முதலாளி. என் குடும்ப விஷயம் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? மூடிட்டு கேளுடா. சர்ப்ரைஸா? எனிதிங் ஸ்பெஷல்? எஸ். முருகா, நீயே ஓபன் பண்ணு. கேவி மில்ஸோட ஒரே பையன். இந்த பையனோட உனக்கு கல்யாணம் பேசி முடிக்கலான்னு இருக்கேன். பாடுறா இந்த கொடுமை. மாப்பிள்ளை படத்தை எங்கிட்டே காட்டுல பாடுறா இவ. இருடா. இல்லம்மா, நான் என்ன துளசி? நான் ஒருத்தர லவ் பண்றேம்மா. என்னது காதலா? என்னன்னு கேளுங்க. இப்ப கேட்கலாம் முத்திருடா. இந்த பார், இந்த காதல் கத்திரிக்காய் வெண்டைக்காய் போடலாங்களா ஒண்ணும் தேவையில்லை. 100க்கு 2 தான் தேருது. உட்காருங்க முதலாளி. உங்களுக்கு ரைட்ஸ் சும்மாறா. காலேஜ் போறது என்ன காதல் பண்றதுக்கா? அவங்க அம்மா சொல்ற பையனை கட்டிக்கிட்டு அவளை சந்தோஷமா சொல்றா தானே. யாரும் எதுவும் பேச வேண்டாம். நீ நம்புற அளவுக்கு அவன் நம்பிக்கையான பையனா? கண்டிப்பா நம்பிக்கையானவன். நல்ல பையமா. நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமா இருப்பாமா. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்க ஒரு தடவை மீட் பண்ணி பாருங்களேன். பொய்யா இருக்க மாட்டான்ல? ஆமாமா. ப்ளீஸ்மா, எனக்காக ஒரு முறை அந்த பையனை பாருங்கம்மா. ப்ளீஸ்மா. பொறுமை. ஓம் விருப்பம் தான் என் விருப்பம். தேங்க்யூமா. பையனை வர சொல்லு, நான் அவனை பார்க்கணும். ஓகேம்மா. நாம நம்ம வேலையை பார்ப்போம். முதலாளி லவ் மேரேஜுக்கு ஓகேன்றாங்க. நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. நீங்க என்ன ஆதார் கார்டுலயும் ரேஷன் கார்டுலயும் மட்டும் தான் குடும்ப தலைவனா இருப்பீங்களா? ஆமா இருக்கல்ல. ஏன் எப்படி இருக்கீங்கன்னு தான் கேக்குறேன். டேய் சும்மாறா. அங்க பாருடா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டிரைவிங் ஸ்கூல் நடத்திட்டு இருந்தான். அவனை பார்க்க நான் போனா அவன் பொண்ணு பார்க்க போயிட்டான். அந்த நேரத்தில் அங்க வந்த ஒரு பொண்ணு சூரியவம்சம் படத்துல வந்த தேவயானி மாதிரியே இருந்தா. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லலாம் நினைச்சா, ஏன் நல்ல நேரம் அவ ஐ லவ் யூன்னுட்டா. அப்புறம் எங்க காதல் புளிய மரம் ஆலமரம்னு பூத்து குலுங்கி பொள்ளாச்சியே பூங்காவனம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு நெருப்பா எரிஞ்சு கடைசியில் அது அக்னி குண்டத்துல வந்து முடிஞ்சுது. அப்புறம் நானும் அவசரமா அப்பாவாயிட்டேன். திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துட்டான். இதை நான் ஃபோன் பண்ணி என் பொண்டாட்டிக்கு சொல்ல, உடனே கார்ல கூப்பிட்டு ஆஸ்பத்திரி வாங்கன்னு அவ சொல்ல, எனக்கு எங்கம்மா கார் ஓட்ட தெரியும் நான் சொல்ல, அதுக்குள்ள அவங்க அப்பா ஹார்ட் பிரேக் அடிச்சிருச்சு. அப்பதான் என் பொண்டாட்டிக்கே தெரியும் இத்தனை நாளா எனக்கு கார் ஓட்டவே தெரியாதுன்னு. அன்னைக்கு ஓட்ட ஆரம்பிச்சவதாண்ட. நல்லா மசாஜ் பண்ண கத்துக்கலாம். எங்க அம்மா பார்த்தாங்க நம்ம 2 பேரும். என்னடா நடக்குதுங்க? ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தத. அம்மா ரிஹர்சலா? அத்தையா? என்னடா இதெல்லாம்? நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய மருமக தானம்மா, அதத்தான் அப்படி அத்தைன்னு சொல்லுது அம்மா. குழப்புற மாதிரியே பேசுறானே. செல்லும் பேபி. அம்மா ஒண்ணு இல்லையே. நம்ம பையலும் இவன். என்னடா இதெல்லாம்? அத்தை, நீங்க தான் அத்தை எப்படியாவது அம்மா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஆமாமா. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ். என்னமோ சொல்றீங்க, செஞ்சு தொலைறேன். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. ஒன்னும் சொல்ல. நல்லம்மா.
காரை ரோட்ல ஓட்டாம டிராக்டர் மாதிரி வயல்வெளியிலேயே ஓட்டிட்டு போயிருக்காங்க. எவ்வளவு சாணி. மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியாம காரை மட்டும் ஊர்ல இருக்கிற மொத்த சாணி நம்ம கார் டயர்ல தான் இருக்கு. முதலாளி சீக்கிரம் காரை தொடங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வரும்போது உங்க மானம் போயிட போகுது. டேய் வந்துட போறாங்க பாருடா. முதலாளி என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. ஐயோ டேய் நீயே நிக்க வச்சு வர சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க. முதல்ல சொல்லக்கூடாது. நான் வேற எந்த கெட்டப்புல இருக்கேனே. ஐயோ கார் கடியில போற மாதிரியே பாடி வச்சிருக்கீங்க. செயின்லாம் தெரியுதா? கெத்தா இருக்கா? வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு. வாங்கம்மா. வாங்க தம்பி. டிரைவர்னா கூப்பிடுறான் பாருங்க. டேய் போடா. நான் டிரைவர்னா. போங்க உள்ள போய் உட்காருங்க போங்க. இல்ல உள்ள போய் உட்காருங்க போங்க. உள்ள போங்க போங்க உள்ள போங்க. டிரைவர் ரொம்ப பலகாரலாம் இருக்கு போய் சாப்பிடுங்க போங்க. சாப்பிடுறோம். டிரைவர் அழுத்துக்கிறாங்க. நான் எப்படா டிரைவர்னு சொன்னேன்? எனக்கும் காருக்கு ஏக பொருத்தம்டா. உன்னால நான் படுற பாடு இருக்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க தம்பி. இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்ததே இல்லையா? இந்த சுத்துறாங்க. டேய் வீடு சூப்பரா இருக்குடா. நீங்க என்ன வீட்டை பார்க்க வந்தீங்களா இல்ல பொண்ணை பார்க்க வந்தீங்களா? ரெண்டையும் தான். எங்கேயோ ஜூம் போடுறாங்களே. ஓ வேலை கிட்ட வேண்டிதான். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றது புரியுது. என்னடா எல்லா போட்டோலையும் ஜோடி ஜோடியா நிக்கிறாங்களே, இது ஒண்ணுல மட்டும் தனியா நிக்கிறாங்களே, அதானே? இப்ப நீங்க உள்ள வரும்போது மூஞ்சிய காட்டியும் காட்டாம காரை தொடச்சிட்டு இருந்தாரு. அவர்தான் எங்க முதலாளி அம்மாவோட புருஷன். அவர் எதுக்காக காரை துடைக்கிறாரு? பண்ண வேலை அப்படி. கல்யாணத்துக்கு முன்னாடியே தனக்கு கார் ஓட்ட தெரியாதுங்கிற விஷயத்தை மறைச்சு கல்யாணத்தை பண்ணி விட்டாரு. அன்னைக்கு விழுந்தது விரிசல் இன்னைய வரைக்கும். வாங்க 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 வாங்க. வணக்கம். வணக்கம். உள்ள கொஞ்சம் வேலையா இருந்தேன். என்ன பேசிட்டு இருக்க? இல்ல உங்களை பத்தி தான் முதலாளி பெருமையா பேசிட்டு இருந்தேன். நீ என்ன பத்தி சத்தியமா பேசிட்டு ஓனர் கிட்டப்பா. அம்மா வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். காஃபி பலகாரத்தை நம்ம கிட்ட கேட்பாங்க. ஹலோ இது பாருங்க. அவருக்கு பொண்ணு இருக்கு புள்ள இருக்குன்னு நீங்க என்கிட்ட சென்டிமெண்டா பேசக்கூடாது. எனக்கு போய் சொல்றது பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அவர் அதை பண்ணிருக்காரு. இனிமே இந்த விஷயமா நீங்க என்கிட்ட பேசுனீங்க, நீங்களும் வேலையை விட்டு போக வேண்டியதாயிடும். சாரி சமந்தி, எனக்கு எப்பவும் பொய் சொல்றது பிடிக்காது. அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். எனிவே என்னோட பொண்ணு ஆசைப்பட்டதை செய்யறதுதான் என்னோட பழக்கம். அதெல்லாம் சரிம்மா. இந்த காரு கவலையே படாதீங்க. இருக்கிறதுலே காஸ்ட்லியான காரை அம்மா வாங்கி கொடுப்பாங்க. அது இல்ல, என் பையனுக்கு உள்ள தேவையான ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச், குஷன் சீட்டு, 4 வீல்ல ஃபுல்லா காத்து அடிச்சு தருவாங்க. Stepney. உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சா போதும். லைசென்ஸ் இருக்கு. நான் பெருமைக்காக சொல்லல. கல்யாணத்தோட மொத்த செலவும் எங்களோடதுதான். பந்தக்கால்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் பின்னி பெடல் எடுத்துருவேன்றாங்க. Stepney. நீங்க வந்தா மட்டும் போதும். ஆனா அது கோயில்ல பூஜையை முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுத்தோ. அப்புறம் மாப்பிள்ளாத்துக்காரெல்லாம் வந்துட்டாளா? ஓ இவர்தான் மாப்பிள்ளையா? நம்ம குடும்பத்துக்கு ஏத்தாப்புல பிரம்மாண்டமான மாப்பிள்ளையா அமைஞ்சு விட்டார். என் பொண்ணை கரெக்டான நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இன்னைக்கு தாயும் செய்யும் நலமா இருக்கான்னா அதுக்கு தம்பி தான் காரணம். ஆம்புலன்ஸ் அசால்ட்டா ஓட்டி அசத்திட்டேன். அங்க உண்மையிலேயே நடந்தது என்னன்னா, ஃப்ரெண்டு கூட வந்த நம்ம ஹீரோ அவுட் சைட் டோரை திறக்க முடியாதனால டிரைவர் சீட் வழியா இறங்க வேண்டியதா போச்சு. இதை பார்த்த நம்ம ஹீரோ தான் அவர் பொண்ணை காப்பாத்தினார்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்காரு. ஆம்புலன்ஸ் ஓட்டுவாங்க, நம்மளை எடை போட்டு ஏல விட்டுருவாளுங்களே. கருத அறுக்க போய் எருது பிடிச்ச கதையா போச்சு. டேய், அந்த பொண்ணை சந்திச்சு உனக்கு கார் ஓட்ட தெரியாதுங்கிற உண்மையை சொல்லு போ. போடா. மா நீ ஒரு வார்த்தை பேசி பாருமா. டேய், கட்டின புருஷனே கார் துடைக்க விட்டுருக்கா. நாளைக்கு என் பிள்ளைய வாச தெளிச்சு கோலம் போடுன்னு சொல்ல மாட்டான்னு என்னடா நிச்சயம்? சரிம்மா, கார் ஓட்ட கத்துக்கலாம்ல. கார் கத்துக்கிறேன்னு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா படா. எனக்கு என் புள்ள தான் முக்கியம். இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு. போய் வேலையை பாருப்பா. உன்னையும் தான். டேய் ஏதோ சொல்றா. அவதான் ஃபோன் பண்றா.
ராத்திரில இருந்து போன் அடிச்சிட்டு இருக்கா. எர்றா போன எழுந்துடுறா. பண்றது நம்ம தாலியா இருக்கிறோம். அம்மா மிக்ஸி அரையுது, இவ ஃபோனில் அரைகிறா. விட மாட்டேங்கிறாங்களே. லவ் நச நசப்பா. ஏய், நீ ஃபோன் பண்ணா நான் எடுக்க மாடி. சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்க. நான் அப்படியே பாரு ஃபோன் எடுத்து என்ன பண்ண போற. துளசி, மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஏன்டா போன் எடுக்க மாட்டேன்ற? அவசரமா ஒரு வேலை இருந்தேன். ஏனும் நான் பண்ணேன். நானே கூப்பிடுறேன். அப்படின்னு முக்கியமான வேலை? நான் அதான் சொன்னேனே, மதுரைக்கு போயிட்டு இருக்கேன் அவசரமா. நீ மதுரைக்கு தான் போயிட்டு இருக்க? டேய், ஆனா உன்கிட்ட பொய்யா சொல்றேன். டேய் கம்னுடா. பொய்யா சொல்றேன், மதுரைக்கு தான் போயிட்டு இருக்கேன். டேய் மாப்ள, என்னடா மதுரைக்கு தான் போயிட்டு இருக்க? ஆமான்றல்ல. துளசி, துளசி நீ எங்க இங்க? நடக்கட்டும். எதுக்குடா போய் சொல்ற? எதுக்குடா என்ன அவாய்ட் பண்ற? எங்க அம்மா கல்யாணத்துக்கு ஓகே சொன்னது உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? சொல்டா. எதுக்குடா போய் சொல்ற? துளசி, உனதான் கேக்குறேன். எதுக்குடா போய் சொல்ற? சொல்றல. என்ன அவாய்ட் பண்ற? டேய், நீ அது சொல்றா. டேய் துளசி, எதுக்குடா போன் எடுக்க அவாய்ட் பண்ற? அருவாடா விட கூடாது. அரிசி விக்கிற விலைக்கு வாங்கி சமைக்கிற மாதிரியா இருக்கு? சொல்லு சொல்லு. ஐயோ எடுக்கல நீ. உள்ளே உட்றீ. உள்ளே உடே. வக்காலத்து உனக்கு மரியாதை சொல்றியா இல்லையா? உனக்கு காரோட்ட தெரியாது. காரோட்ட தெரியாதா? ஐயோ கடவுளே. டேய் இப்படி பண்ணிட்டீடா. எங்க அம்மாட்ட நான் என்னடா பதில் சொல்றது? என்னங்க சொல்ல விட்டீங்க? நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு. இப்ப என்ன? உனக்கு கார் ஓட்ட தெரியாது. எப்படியாச்சும் கார் ஓட்ட கத்துக்கற. ஜாதகம் ஜோசியம். அத்தை நீங்க பேசாதீங்க. ச்சே, எப்படியோ போங்க. மாப்ள எல்லாத்தையும் மறந்துட்டேன். நிம்மதியா சரடி. சைடிஸ் எல்லாம் ஓகே தானே? ஏய் மாப்ள. ஏய் ஆமா. அடடடடடடா மாப்ள, சரக்கு சைடிஸுக்கு முறுக்கு. ஏய் மாப்ள சோகத்துல உட்காந்துக்கிறான்டா. சோகத்துல இருக்கானா? ஆத்துக்கு நடுவில் உட்காந்து சரகடின்னு நினைக்கிறியா? இல்ல காருக்கும் காதலுக்கும் நடுவில் உட்காந்து சரகடிக்கிறா? மச்சான், எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். கொஞ்ச நாள் ஊர்ல இல்ல, என்னென்னமோ நடந்திருக்கு. இப்போ உனக்கு என்ன? காரும் ஓட்ட கத்துக்கணும், அதே நேரத்துல உள்ளூர்ல மானம் போக கூடாது, அவ்வளவுதானே? நான் எவ்வளவு செய்யறான்?